வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். டீ கடையில் கிடைக்கக்கூடிய வெங்காய போண்டா வீட்டிலே எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேன், மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி 2 எடுத்திருக்கேன், 1/2 கப்புக்கும் கம்மியாக அரிசி மாவு எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஞ்சியும் பச்சை மிளகாவும் பாருங்கள் இதே மாதிரி தட்டி வச்சுருக்கேன். ஒரு பவுல் எடுத்திருக்கேன், இதில் நீள நீளமாக கட் பண்ண வெங்காயத்தெல்லாம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பெசரி விட்டுக்கலாம். தனித்தனியாக ஆகும், அப்போ தான் பாருங்கள் இந்த மாதிரி. இதில் நம்ம நச்சு வச்சுருக்கோம்ல இஞ்சி பச்சை மிளகா பேஸ்ட்டை சேர்த்துட்றேன். கருவேப்பிலையை பிச்சுட்டு ஆட் பண்ணிடுறேன். மல்லி இலை, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் கடலை மாவு, அரிசி மாவு, மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு இதையும் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடைய சூடான எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இதோட ஒரு 1/4 ஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ லைட்டாக இந்த மாதிரி உருட்டிட்டு போண்டாவை ஆட் பண்ணிடலாம். எண்ணெயில் மீடியம் ஃப்ளேம்லே வச்சு செய்யணும், அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவும் போட்டு எடுத்துடலாம். இதையும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான டீ கடை வெங்காய போண்டா ரெடி. ஈஸியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்கை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.